ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு போன்று பார்த்திங்க அப்படின்னா ஆப்பர் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ இது எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம அப்ளை செய்வது, இதற்கான நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயங்கர வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு அப்படிங்கிறது இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம். அது போக பேன் கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் மிக முக்கியமான ஒரு அட்டை அப்படின்னு சொல்லலாம். ஆப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அதாவது இந்த துறையின் மூலமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பர் ஐடியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவில் இந்த ஸ்டூடெண்ட் ஆப்பர் ஐடி வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எங்கேருந்து வேணாலும் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதோட டேட்டாவை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு 12 டிஜிட் ஆதார் நம்பர் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா 12 டிஜிட் ஆப்பர் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது டிஜிட்டல் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா மாணவிகளோட இன்ஃபர்மேஷனை அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பர் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு ஐடி கார்டு. இந்த ஆப்பர் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே நாடு ஒரே ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதன் மூலமாக நம்ம ரெக்கார்ட்ஸை லிங்க் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஒரு பர்பஸுக்குனாலும், அதாவது கவர்மெண்ட் தரப்புலையாக இருந்தாலும் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸாக இருந்தாலும் ஸோ எல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசரில் ஆப்பர் ஐடி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். APAARID அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட் லிங்காக வரும் apper.education.gov.in அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட் லிங்காக வரதை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் வரும். apper.education.gov.in அப்படிங்கிற இந்த பேஜில் கெட் யுவர் ஆப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதில் பாருங்கள், அப்படியே ட்ராப் டவுனில் வந்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஆப்பரில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ஸோ மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் யுவர் ஆப்பர் அப்படின்னு இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். அந்த கிரியேட் நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் யுவர் ஆப்பர், அதாவது கிரியேட் அன் ஆப்பர் ஐடி யூ கேன் ரெக்யூர் டு ஹேவ் ஏ ப்ரொவிஷனல் ஆப்பர் நம்பர். அதாவது நீங்கள் இதை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஆப்பர் நம்பர் 12 டிஜிட் ஆப்பர் நம்பர் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இதை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்டர் 12 டிஜிட் ப்ரொவிஷன் ஆப்பர் நம்பர் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம புதுசாக வந்து ஆதார் நம்பர் கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்ததும் பார்த்தீங்கன்னா ஆப்பர் நம்பர் கொடுத்து பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கிரியேட் அப்படின்னு இருக்குது. யூ டோன்ட் ஹேவ் அ ப்ரொவிஷனல் ஆப்பர் நம்பர், கிரியேட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் கிரியேட் கொடுத்துக்கலாம். கிரியேட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட் ஆதார் நம்பர், அதாவது எந்த ஸ்டூடெண்ட்டுக்காக நீங்கள் வந்து இந்த ஆப்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பர் கொடுத்துடணும். ஸோ 12 டிஜிட் ஆதார் நம்பர் கொடுத்ததும் கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடணும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே டிஜிலாக்கர் வெப்சைட் மூலமாக ரீடைரக்ட் ஆகிக்கும். சரிங்களா? அதாவது டிஜிலாக்கர் வெப்சைட்டுக்கு போயிட்டு அதிலிருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துக்கும். நான் என்னோட ஆதார் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டேன். கீழே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை நான் இங்கே என்டர் பண்ண போகிறேன். அதாவது எனக்கு வந்து 6 டிஜிட் ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அதாவது ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தோமோ அந்த மொபைல் நம்பருக்கு இந்த ஓடிபி வந்திருக்கும். அதை கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு இருக்குது. நான் வெரிஃபை கொடுத்துட்றேன். ஸோ வெரிஃபை கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த கன்சர்ன் டிஜிலாக்கர் வெப்சைட்டுக்கு வந்துருச்சு. இதில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா அலோவ் அப்படின்னு இருக்கும். ஒரு முன்னாடியே டியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் வரும். ஸோ ஏன்னா ஆதார்லேருந்து ஃபுல் டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் டியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் வரும். ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் கன்சர்ன் ஆஸ் பிலோ, அதாவது ஆதார்லேருந்து அனைத்து டீட்டெயில்ஸுமே ஆப்பர் ஐடிக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அலோவ் அப்படின்னு இருக்கும். அலோவ் கொடுத்துருங்க. கொடுத்துமே பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் வெப்சைட்டுக்கு வந்துடும். ரீடைரக்ட் ஆகி டிஜிலாக்கர் வெப்சைட்டுக்கு வந்துடும். டிஜிலாக்கர் வெப்சைட்டில் நம்ம ஆல்ரெடி சைன்இன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். சைன்இன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சைன் அப் பண்ணியிருக்கணும். அதாவது இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ சைன்இன் கொடுக்கறதுக்கு முன்னாடி சைன் அப் பண்ணல அப்படின்னா நீங்கள் சைனப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க. சைனப் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம சேனலில் பார்த்துருப்போம். ஸோ டிஜிலாக்கரில் எப்படி வந்து சைனப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம ஏன் சைனப் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், காலேஜ் டிகிரி, அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மயமாக வந்து இந்த டிஜிலாக்கரில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ உங்களோட மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அல்லது ஆதார் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களோட ஆதார், பேனு, அதே மாதிரி மார்க் ஷீட்ஸு, அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டிரைவிங் லைசன்ஸு எல்லாமே வந்து டிஜிட்டல் முறையில் இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ சேம் கான்செப்ட் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆப்பர் ஐடியை வந்து இது மூலமாகவே டிஜிலாக்கர் மூலமாகவே நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து சைனப்
பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் சைன்இன் கொடுக்குறேன். ஸோ சைன்அப் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சைன்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்துட்டேன். சைன்இன் கொடுத்ததும் ஆல்ரெடி நான் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே போட்டு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் டைரெக்டாக வந்து டிஜிலாக்கர் வெப்சைட்டுக்கு வந்துருச்சு. டிஜிலாக்கர் வெப்சைட்டில் வந்ததுமே பார்த்திங்கன்னா இதில் என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காட்டுது பாருங்கள். ஸோ இது இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காட்டுதுங்க. ஆப்பர், ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு இது எல்லாமே வந்து நமக்கு முன்னாடி ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் இதில் வந்து ஆப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்குது. நான் அதை ஆப்பர் கொடுத்துட்றேன். ஆப்பர் கொடுத்துமே பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃப் மாதிரி நமக்கு வந்து ஷோ ஆகும். ஆப்பர் அல்லது ஏபிசி ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிடிஎஃபை நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி ஒரு கார்டு ஓப்பன் ஆகும். அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த கார்டு பேர். ஓகேங்களா? ஆப்பர்னு சொல்லுவோம் அல்லது ஏபிசி கார்டுன்னு சொல்லுவோம். அதில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஏபிசி ஐடி அதாவது ஆப்பர் ஐடி நம்பர் இருக்கும். 12 டிஜிட் ஆதார் நம்பர் மாதிரியே இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா உங்களோட ஆப்பர் ஐடியோட கோடு, QR கோடு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலமாக நீங்கள் பின்பற்றினீங்கன்னா உங்களோட ஆப்பர் ஐடி கார்டை ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அல்லது படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த ஆப்பர் ஐடியை ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே டிஜிலாக்கர் மூலமாக நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன்னா எஜுகேஷன் பர்பஸுக்காக போகக்கூடிய, அதாவது வெளிநாட்டில் படிக்கக்கூடியவங்க மாணவ மாணவிகளும் வந்து இதை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தரவன் மூலமாக நீங்கள் வந்து டிஜிலாக்கரில் சேவ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தும் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸை எல்லாமே இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வரைக்கும் ஆப்பர் ஐடி எடுக்கல அப்படின்னா இந்த வழிமுறைகளை பின்பற்றினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ 2 நிமிடத்தில் ஆப்பர் ஐடி கார்டை நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.